ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் தி அக்காலி. முகமது ஆசிஃப் ஹமீத் அவரோட இயக்கத்தில் நாசர், தலைவாசல் விஜய், ஜெயக்குமார், ஸ்வயம் சிதா போன்ற பலர் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் தி அக்காலி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாச வேலைகள் செய்கிறதுக்காகவே இப்பையும் அந்த மாந்திரீகம், இந்த மந்திரம், அது மாதிரி அது இல்லாமல் நரபலி கொடுக்கறது, இதெல்லாம் இன்னும் நடந்துக்கிற மாதிரியும் இதை வேரோட அழிக்கணும் அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதில் படத்தில் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆள் இறந்துட்டதாகவும் அவரை தான் ஒரு பொண்ணு தான் எல்லாரையும் கொண்டுக்கு இருக்கிறதாகவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி நடக்கிற ஸ்டோரி தான் தி அக்காலின்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னே சொல்ல முடியும். அதான் இந்த நரபலிலாம் சுத்தமாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒழிச்சாதான் ஒரு மனிதன் மனிதனாகவே வாழ முடியும். அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த உலகத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியும். தி அக்காலி அப்படிங்கிற போதே எல்லாருக்குமே என்னடா படம், நான் இது வரைக்கும் யார்கிட்ட இந்த பேரை சொன்னாலும் என்னடா படம், இப்படி ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டாங்க. அது மாதிரி தான் நாங்களும் போய் இந்த படத்தை போய் பார்க்கவே உட்காந்தோம். ஆனால் படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப ஒரு எங்கேஜாகவே ட்ராவல் ஆச்சுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தபுளாக தான் ட்ராவல் ஆச்சு படம். படத்தில் குறிப்பிட்டு நான் மெயினாக சொல்லணும்னா, இதில் நாசர், ஜெயக்குமார் போன்ற பெரிய நடிகர்கள்லாம் இதில் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு சின்ன படத்தில் நடிச்சிருந்தது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாசர் சார் ஒரு டபுள் ரோலில் வராரு. அதில் ஒன்று ஃபாதராகவும், இன்னொரு அந்த நரபலி கொடுக்குற அந்த இதுக்கெலாம் தலைவனாகவும் நடிக்கிறாரு. ஜெயக்குமார் அவர் தான் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு. இவரை நிறையா படத்தில் நம்ம பார்த்துருப்போம், யாரும் தெரியலனாலும் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியும். அவர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. இவர் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காரு. இவரை வச்சு தான் இந்த ஸ்டோரி எல்லாமே நகரும். ஏன்னா இவர் தான் போலீஸ் ஆஃபீஸர், இவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாகவும். ஸ்வயம் சிதா அவங்க நிறையா படத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே அவங்க நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் நடிச்சிருக்காரு. அவரும் போலீஸ் ஒரு ஹையர் ஆஃபீஸர் போஸ்ட்டில் வருவார். அவர் வந்த சீனுக்கு அவர் அவரோட எப்பயும் இருக்கிற அந்த கெத்து குறையாமல் படத்தில் நடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் நடிச்சிருந்தாரு. இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆர்ட் ஒர்க் தோட்டா தரணி சாரோட அசிஸ்டன்ட் தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவரோட தோட்டா தரணி சாரோட நேம் தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவரும் இதுக்கு அவர் தான் எல்லாமே சொன்னதாகவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்க்ரீனில் படத்தை விட இவ்வளோ ஆர்ட்டில் இவ்வளோ இது காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஷாட் வெளியே இருந்து அப்படி உள்ளே போவோம். அது இவங்க போட்ட ஆர்ட் ஒர்க்கை காட்டணுங்கிறதுக்காகவே அந்த ஷாட் வச்சதான் நான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமாக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது தோட்டாதரணி சாரை பற்றி சொல்லவே வேணாம். எப்பயுமே அவங்களோட டீமே பக்காவாக போனோம். அது இந்த படத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லணுன்ட்டே இருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. மற்றபடி மற்ற இடத்துல ஒரு சில போர் அடித்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இருந்த அந்த ஆர்ட் ஒர்க் உண்மையிலேயே நம்மளை ஸ்க்ரீனில் கண்ணை நகர விடாமல் வச்சிருந்துச்சு தான் சொல்லுவேன். படத்தோட கதை ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் அந்த கதையோட எடுத்திருக்க விதம் நம்ம ஸ்க்ரீன் பார்க்குறப்ப புரியலன்னு தான் சொல்லுவேன். அதான் இவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவார், மனிதனாக வாழ்கிறதுக்கு மனிதனாக இருக்கணும், அதெல்லாம் பண்ணுங்கன்னு. இதே தான் அவர் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அதுதான் நமக்கு கொஞ்சம் போர் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஏதாவது வேறு எங்கேயா போகணுன்னு பார்த்தா திரும்பி அதிலேயே தான் சுற்றி அங்கேயே தான் சுற்றிக்கி இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் இல்லை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ போராக இருந்துச்சு. ஏன்னா படம் கொஞ்சம் லென்த்தான படம். அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. மற்றபடி படம் ரொம்ப எங்கேஜாக இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஸ்டார்டிங்கில் வர சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணதில் சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் ஒரு அக்காலி தேட்டருக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தான். அக்காலி என்னடா இது ஏதோ படம் பேருன்னு சொல்லி விட்டுறாங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் உட்காந்தா கண் சிமிட்டாமல் நம்மளை பார்க்கக்கூடிய படமாக தான் முகமது ஆசிஃப் ஹமீத் இயக்கியிருக்கிறாரு. அவருக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடணும். ஸோ மொத்தத்தில் தி அக்காலி இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.